என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு என் குழந்தைகளே இந்த சமூகத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை, அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள், உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. ஏய், நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது. புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன். என் குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்க இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான். ஃபேக்டர்ஸ். இது எனக்கு வேண்டாம் என்று சொல். உன் வயதில் நான் பல விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதனால் தான் இந்த வயதில் உங்களுக்கு முன்னால் இப்படி வெற்றியாளராக நான் நிற்கிறேன் குழந்தைகளே. I said no to many things. பல விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறேன். நான் வாழ்க்கையின் ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். வல்லமை பெற வேண்டும் என்றால் இந்த தாய் உனக்கு சொல்லுவதை உன் டைரியில் எழுதிக்கொள். இந்த அவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளிடத்தில் நான் பேசுவது அவைக்காக பேசுவதல்ல, இண்டிவிஜுவலுக்கு நான் பேசுறேன். இண்டிவிஜுவலுக்கு நான் பேசுறேன். எங்க நிமிர்ந்து உட்கார். பின்னால வரிசையில இருக்கிறவங்க நிமிர்ந்து உட்காருங்க. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க சார். 23 years of experience. ஃபெயிலாக விடுறதில்லை. ஃபெயிலாகிற தயாரா இருப்பாங்க, விடுறதில்லை. உங்க டீச்சர்ஸ் மாதிரி தான். ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன பண்ணணும் தெரியுமா? சொன்ன உடனே பேச்சை கேட்டுச்சிங்களா பிள்ளைங்க? உங்க வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதோ இந்த வினாடியில. உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. நிமிந்து உட்காரனோட டக்குன்னு உட்கார்ந்தல்ல, பெரிய விஷயம் இல்ல. சொல்ற பேச்சு கேளு. யார் சொல்ற பேச்ச அது தெரியணும். ஏய் இங்க வா, ஏன் அப்படின்னா ஹே அப்படின்னு போக கூடாது. என்னன்னு கேட்கணும். பெண் குழந்தைகள் கேட்கணும். சில விஷயங்கள் இந்த வயசுல, முக்கியமா இந்த 9th 10th 11th இந்த வயசுல கொஞ்சம் கிளுகிளுப்பான விஷயங்கள் மனசுல தோணும். நான் காதை முடிக்கவங்க ஒரு விஷயம் சொல்ல போறேன் குழந்தைகள். அப்படி தோணுச்சுன்னா மெடிக்கலா யூ ஆர் ஃபிட்னு அர்த்தம். ஆனா ஏதாவது செயல்பாட்டுக்காக ஸ்டெப் எடுத்துட்டேன்னா தோக்குறேன்னு அர்த்தம். அந்த உணர்வுகளோடு அப்படியே கடந்து போ. எந்த முடிவும் எடுக்காத, எந்த செயலிலும் ஈடுபடாதே. ஜஸ்ட் வாட்ச் யுவர் செல்ஃப். திஸ் ஏஜ் வாட்ச் யுவர் செல்ஃப். 17 வயது முதல் 25 வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். அதனால் ஸ்டே அலர்ட் என் குழந்தைகளே. என் பாட்டிக்கும் என் தாத்தாவுக்கும் எனக்கும் கிடைக்காத, என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு என் குழந்தைகளே இந்த சமூகத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். உன் கையில இருக்கு ரிமோட். எதை அழுத்தினாலும், உன் கையில இருக்கு போன், எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும். எதை அழுத்துறது எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்க பிறந்தவள். தெரியாமல் ட்ராப் பண்ணப்பட்டால் நீ தோற்கின்றவள். ஸ்டே அலர்ட். இந்த வயதில் உன்னை வசீகரிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து கொஞ்சம் உஷாரா இரு. கபீரனுடைய ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். சந்தன மரம் உயர்ந்தது என்கிறான் கபீர். சாமி கால்ல தான் வைக்கிறோம். மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தன் நெற்றியில் பூசிக்கொள்கிறான். சந்தனம் என்பது உயர்ந்தது. ஆனால் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த சந்தன மரத்தை பற்றி
கபீர் எழுதுகின்ற பொழுது மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். நான் பிரார்த்தனையோடு என் குழந்தைகளை உங்கள் காலடிக்கு இந்த சொல்லை கொண்டு வருகிறேன். இந்த தாயின் சொல்லை அப்படியே தட்டாமல் எடுத்துக்கொள். உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சந்தனம் ஏன் உயர்ந்ததாக இருக்கிறது தெரியுமா? நுட்பமான விஷயம். நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி அதான் வேர்ச்சொல். ஸ்டடியில இருந்து வந்ததுதான் ஸ்டூடெண்ட். டிசைபிள் டிசிப்ளின், கற்றல், லேர்னிங். இதை நீங்கள் ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். வாட் இஸ் கால் லேர்னிங்? லேர்ன் அப்படிங்கிறது என்னது? அற்புதமான ஒரு விஷயம் இந்த லேர்னிங் அப்படிங்கிறது. அந்த ப்ராசஸ்ல நீ இருக்கிறதுனால சொல்றேன். ஜஸ்ட் டு லேர்ன் லேர்ன் லேர்ன். எது இருந்தாலும் கற்றுக்கொள். வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக கற்றுக்கொள். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். முடிந்தால் கற்றுக்கொள். காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். உங்களிடத்தில் காதுகள் இருக்கிறது. மனதை விரித்து, புத்தியை விரித்து நான் சொல்வதை உள்ளே வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவளாக இதோ இந்த வினாடி நீ மாறு. சந்தன மரம் உயர்ந்தது. உயர்ந்த எல்லா விஷயங்களும் முதலில் தீமையால் தான் வசீகரிக்கப்படும். முதல்ல தீமை தான் வசீகரிக்கப்படும். ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் இருக்கு. நான் நல்லவர்கள் மீது அதை கண் படவே படாது. முதல்ல தீயவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். தீயவர்களிடம்தான் மிக முக்கியமான பொக்கிஷங்கள் அடங்கி இருப்பதாக வரலாறு சொல்கிறது. தீமைகளால் வசீகரிக்கப்படுகிறது சந்தன மரம். சந்தன மரத்தை சுற்றி இருப்பது எது தெரியுமா? விஷப்பாம்புகள். சந்தன மரம் எங்க இருக்குதோ அங்க நாகப்பாம்பு இருக்கும். சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படியே. கபீர் இதை சொல்கிறார். விஷப்பாம்புகளால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? இதோ குழந்தைகளே, விதை தூவுகிறேன், மடியில் வாங்கி வைத்துக்கொள். தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. Be stay like a sandal. வராதா? துன்பங்கள் வராதா? ரொம்ப அழகா இருக்கேன்னு வச்சுக்கோயேன், துன்பம் வரும். அதனால ஒரு வேலை செய். ரொம்ப மேக்கப் போட்டுக்காத, ரொம்ப அழகா உன்னை காட்டிக்காத, அவசியம் இல்லை. ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் குலம் மானுட இனத்திலேயே வலுவற்ற ஒரு பகுதி என்கிறான் பாவேந்தர் பாரதிதாசன். ஏய், நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஒரு பெண் செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்கிறார் மகாத்மா. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை உள்ளே வாங்கி வைத்துக்கொள். Being a woman is happiness. Being a woman is holiness. Stay. மரியாதையா ஃபீல் பண்ண உன்னை நீயே. Stay respected. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இரு. இந்த பாடிங்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இது அலங்கரித்து அடுத்தவர்கள் முன்னால் காட்டுவதற்காக அல்ல. உன்னை வசீகரிக்கக்கூடிய, உன்னை தவறான வழியில் ஈடுபடுத்துகின்ற எந்த விஷயத்திற்கு நோ சொல்லு. இந்த விஷயத்துல சொல்லி பாரு. கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை எல்லாம் கொஞ்சம் நகர்த்திவை. இந்த கையில ஒரு கொள்ளி கட்டி வச்சுக்கிட்டே சுத்துறல்ல, அதுக்கு பேர் செல்போன். எல்லார் கையிலயும் இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், குழந்தைகள் தான் அதை தப்பா பயன்படுத்துறாங்களா சார்? பெரியவங்க எல்லாம் தப்பா பயன்படுத்தலையா? பதினஞ்சுக்கு தான் தெரியலையா நான் அதை பயன்படுத்துறதுக்கு? என் 30க்கு தெரியுதா? 35க்கு, 40க்கு, 45க்கு, 50, 55, 60க்கு
65 70க்கு யாருக்கும் ஒழுங்கா பயன்படுத்த தெரியல. அத ஒருத்தர் 60 வயசுல கேவலமா நடந்துகிட்டார். அவர்கிட்ட போய், என்னையா இந்த வயசுல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்கன்னா, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. பெரியவங்களுக்கே எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. குழந்தைகளே, உங்களுக்கு சொல்லித் தரலாம், இவர்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த ஈவில் ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு. உன்னுடைய டைம், உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட பிறழ்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு மேலே ஏறி நின்று அதற்கு நோ சொல். நான் சொல்லுகிறேன், நீ சொல். பருந்து இருக்குல்ல, பருந்து, அந்த பருந்து மழையில நனையாதான். பருந்து மழையில நனைகிறது இல்ல. ஏன் தெரியுமா? மழை அப்படிங்கிறதோ அந்த மேகம் அப்படிங்கிறதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஏன் தீமைன்னு வச்சுக்கோ, ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்கு, அந்த பருந்து ஏன் நனைகிறது இல்லை தெரியுமா? எந்த பருந்தும் மழை மேகத்திற்கு கீழே பறப்பதே இல்லை, அதுக்கு மேலதான் அது பறக்கும். எந்த விஷயத்திற்கு நீ அபோவா போயிட்டன்னு வச்சுக்கோ, அது உன் காலடிக்கு கீழே வந்துடும். யூ ஸ்டே அபவ். இந்த புக்குன்னு ஒண்ணு இருக்குது, இப்ப நிறைய படிக்கணும்ல. அத இவங்கள மாதிரிலாம் சொல்ல முடியாது, நான்லாம் புக்கு படிக்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. புக்கு படிக்கணும், மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறோம் இல்லையா? படிக்க தானே வேணும். நீங்க சில புக்ஸ் இருக்குது படிக்க விடாது நம்மள. திறந்த உடனே தூக்கம் வரும், பார்த்திருக்கியா? ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க, கேட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எலிசிட் பண்றது தான், உங்களுக்கெல்லாம் டிப்ஸ். இதெல்லாம் திறந்த உடனே படிக்கிற புக்கு திறந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும், மேத்ஸ். இங்கேயுமா பிசிக்ஸும் பேசும் என்கிட்ட. சரி, என்னதான் பேசும் கேள, கை தட்டுற. திறந்த உடனே கேட்கொண்டாது, படிச்சிருவியோ என்ன, நீ படிச்சிருவியோ. அது பேசின உடனே டப்புன்னு புக்கை மூடிட்டேன்னு வச்சுக்கைய, ஆமால அப்படி மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது. புக்கை பிரிக்கிற, படிக்கிற, படிச்சிரு, கம்முன்னு இரு, படிக்கதான் படிக்கிறேன் பார், புரியாது உனக்கு இரு. ஒரு வாட்டி சொன்னா புரியாது, 2 வாட்டி படிச்சா, படிச்சதை எழுதி பார்த்தா, எழுதினதை மறுபடியும் படிச்சா புரியாதா? இரு, படிச்சு காட்டுறேன். படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது. புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன். என் குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்க இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக, ஒரு தாயாக என் கருத்து. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வைராக்கியமா இரு, கொஞ்சம் வைராக்கியமா இரு. இந்த வைராக்கியத்தை மட்டும் விட்டுடாத. பல நேரங்கள்ல எனக்கு வர கோபத்தை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் அழவே மாட்டேங்க. உப்பு தண்ணி உடம்புல இருந்து வெளியேறணும்னு துடிச்சதுனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இங்கிருந்து தண்ணிய வழிய விடுறதே இல்லை, இங்கிருந்து தான் வழிய விடுறது. உழைச்சு பார். யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காட்டுவது ஒன்றே வழி. வேறு எந்த வழியிலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியாது. நான் நினைத்து பார்க்கிறேன், வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது. நான் இந்த கிரீன் பார்க் இன்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்றேன். ஸ்ரவணன் சார் வந்த உடனே தன்னுடைய கல்வி கூடத்தினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். இதுவரைக்கும் 17,000 மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷன் சொன்னார். நீட் தேர்விலே அதிகமாக வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளை இந்த நிறுவனம் தருகிறது என்று சொன்னார். நானும் அதை பல நேரங்களில் வாசித்திருக்கிறேன். நீங்கள் வரலாறைத்தான் சொல்கிறீர்கள். ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து உங்களை சேர்க்கும் போது ஒருவேளை இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்த்துருங்க, உங்க குழந்தை ஜெயிச்சிரும்,
அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் குழந்தைகளை, விழித்திருந்து நிமிர்ந்து உட்காருங்க. தலை இப்படி இருக்கணும். Stay alert. Be aware. Speak up. இந்த 3 மந்திர சொற்களை தந்திருக்கிறேன், உள்வாங்கி வைத்துக்கொள். இவர்கள் சொல்கிறார்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க என்றால் இவர்கள் பொய் சொல்கிறார்கள். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுனால யாராலும் ஜெயித்து விட முடியாது. ஆனால் ஒரு உத்தரவாதம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி தரும். அந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர, வாய்ப்புகளை பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க இருக்கிறீங்க. ஜஸ்ட் மேக் மெட்டீரியலைஸ் இட். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. இந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு நான் பேசுறது புரியுதா பாப்பா? புரியுதா? என் கிளாஸ்ல புரியுதான்னு சொன்னா இப்படிதான் தலையாட்டம் எல்லாம். புரியலன்னு சொன்னா மறுபடியும் சொல்வோம்ல. அந்த அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்குள்ள புரிஞ்சிருச்சு. அப்படிதான் ஒரு பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இவங்க யாரு தெரியுமா அப்படின்னாங்க. நான் அப்பதான் பாக்குறேன், எங்க மச்சான் இருக்கான்ல, அந்த மச்சாருக்கு கட்டி கொடுத்துருக்கவங்க சம்பந்தி வீட்டுல மூத்தாருடைய பேத்தியினுடைய சம்பந்த வீட்டுக்காரங்க தான் இந்த பாப்பாவுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறது, இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறதுனாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, புரிஞ்சுதான்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மறுபடியும் சொல்லுவோம் அந்த அம்மா. பல நேரங்களில் புரிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, நம்ம சொல்ற 2 வார்த்தை தானே, am I audible? அண்டர்ஸ்டாண்ட்? முடிஞ்சு போச்சு. இந்த 2 தான் டீச்சருக்கான. அந்த நாம ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தோமே மேடம், அம்மா இந்த இதுங்கெல்லாம் இவ்வளோ நல்ல பிள்ளைங்கள்ல, ஃபியூனரல்ல உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா? ஆன்லைன் கிளாஸ்ல ஒன்றும் பதில் சொல்லாதுங்க சார், நெஞ்சால கத்திட்டு இருப்போம், am I audible அப்படின்னா ஒன்றும் சொல்லாது, அமைதியா இருக்கும். வீடியோலயே வராது. வீடியோ ஆன் பண்ணா நீங்க கிளாஸ் எடுக்கிறது கேட்கல மிஸ், சரி ஆஃப் பண்ணியே கேளு. எக்ஸாம் எழுதிட்டியா? எழுதிட்டேன் மிஸ். எப்படி உங்களுக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல மிஸ், அது டவுன்லோடே ஆக மாட்டேங்குது மிஸ். மிஸ் ப்ளீஸ் மிஸ். 12 மணிக்கு சப்மிட் பண்ண பேப்பர்லாம் 1 மணிக்கு சப்மிட் பண்ணோம். என்ன அட்டூழியம் இதுங்கெல்லாம். நாங்கெல்லாம் உள்ள டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க சார், சம்பளத்தை போட்டு கொடுங்க, அதிகப்படுத்தி கொடுங்க. குழந்தைகளே, நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறது என்பதனால் சொல்லுகிறேன். இப்போ டீச்சர், இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்ற, உனக்கு புரியுதான்னு பார். வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? பின்னால நோவா? வாழ்க்கை முழுவதும்டா, வாழ்க்கை முழுவதும். புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. முட்டாளாக இருப்பதை விட, புரிஞ்சிருச்சா? ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். சூப்பர். தெரியாதனா சொல்லி தருவேன், தெரிஞ்சதனா சொல்லி தர மாட்டேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். இரு சொல்லித்தர இரு. இப்ப நான் யாரு? பேரை கேட்டனா? பேரை எவ்வளவு தைரியமா சொல்ற பாரு. இது என்னது? நான் யாரு? வெரி குட். ஸ்பீக்கர். சரியா? ஆமாவா இல்லையா? அப்ப அது என்னது? அது ஸ்பீக்கர் தானே. அப்ப நானு ரெண்டு ஸ்பீக்கர் தான். இரு,
அதுவும் ஸ்பீக்கர் தான், நானும் ஸ்பீக்கர் தான். ஓகே, இது என்னது? ஒரு ஸ்பீக்கருக்கு மைக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எனக்கு தெரியாது. கிரீன் பார்க் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வர வரைக்கும் தெரியாது. நான் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம டைரக்டர், டீனு, சேர்மன் எல்லாரும் என்னை கூட்டிட்டு உள்ள போனாங்க. அப்போ சேர்மனை கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். சார், ஒரு டவுட்டு சார். சொல்லுங்க. சரி, எங்க ஒய்ஃப்க்கு உங்க பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க சார். நான் ஒரு 30 years ஸ்பீக்கரா இருக்கேன் சார். ஸ்டேஜ்க்கு வந்து நின்ன உடனே எனக்கு முன்னால ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார். அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க மேடம், நீங்க இல்லை சார், அது வச்சாதான் சார் பேச்சு கேட்குது. ஒரு கம்பி மாதிரி வருது சார், அது கொண்டெல்லாம் வச்சிருக்கு சார். எதுக்குமே டென்ஷன் ஆகாத ஸ்ரவன் சார் டென்ஷனா என்ன பார்த்தார். எதை சொல்றீங்க சார்? எனக்கு முன்னால் அது வச்சாதான் சார் எனக்கு பேச்சு வருதா, இது என்னன்னு தெரியல சார். அது தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாருங்க. மைக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது சார். நான் வேற கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன். ஏப்பா பிசிக்ஸ் டீச்சரை கூப்பிடுப்பா. பிசிக்ஸ் டீச்சர் வந்தாரு. எதுக்குமே டென்ஷன் ஆகாத சேர்மன் சார். அப்படி முட்டாள் பண்ணேன். மைக்னா என்னன்னு உனக்கு தெரியாது? சொல்லுங்க சார். அது புரோட்டான், மைக்ரான், எலக்ட்ரான் எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. இப்போ மைக்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்றது உனக்கு கனெக்ட் பண்றேன் பார். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று திட்டு வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். ஜஸ்ட் லேர்ன் என் குழந்தைகளே. கிளாஸ்